மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கு தாங்க அறக்க வந்திருக்கோம். ஃபுல்லாக முள் சுற்றிட்டுருக்கு. அதில் தொத்திச்சு நினைக்கிறாங்க. கீழே விழல, அந்த முள்ளில் தொத்திட்டு இருக்கு பாரு. கீழே விழுந்துச்சு. இந்த காய் பேர் என்ன புரு? தேன் குழம்பு தானே. இதில் நுங்கு பேக்க வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் வெட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு குலை மட்டும் அறுத்தோம். ஏற்கனவே ஒரு 3 குலை ஒரு மரத்தில் அறுத்தோம். வெள்ளை காய்ச்சி அங்கே அந்த மரத்தில் அறுக்க போகிறாரு. இங்கே ஃபுல்லாக பனை மரம், இந்த சைடு ஃபுல்லாகவும் பனை மரம். ஏற்கனவே அறுத்த காய் வந்து நெல் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா பேத்துட்டு இருக்காரு நுங்கு. நல்லா இருக்காம்மா காய்? சர்வீஸ் உட்காந்து சாப்பிட்ருக்கா பாருங்க. ஏய், ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லுமா. தண்ணி கீழே போகுது, மொத்தம் வயிற்றுக்குள்ளே போகல. நல்லா இருக்கா நுங்க? இவர் மட்டும் வித்தியாசமாக சாப்பிடுவார். ஓட்டை போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு விட்றாரு அந்த பனங்காவை. பத்து மணி தான் ஆகுது, ஆனால் சரியான வெயில். இப்போ நைட்டு மழை பெஞ்சாட்டியும் ஈரமாக இருக்குது எல்லாத்தையும். இங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கல, அந்த கொல்லிலாம் தண்ணி தேங்கிருக்கு. எத்தனை கொல்லை? ஒரு கொல்லை தானா? ஈச மரம் கொலை தள்ளி இருக்கு போல. இது முத்திடுச்சா? இந்த மரத்தில் இருக்குதா? இதோ முத்திட்டு இருக்கு இந்த மரத்தில் இருக்குதுலாம். இங்கே பாருங்கள், இந்த காய் சூப்பராக இருக்கும்ல நுங்கு பேக்கா. பார்த்தார இன்னும் 2 கொலை இருக்கு போல. வாங்க இறக்கலாம். கொம்பு வேறு வெயிட்டு. 2 கொம்பு ஜாயின் பண்ணி தான் இறக்குறோம். ஏன்னா கொம்பு அவ்வளோ லென்த்துக்கு ஒரு கொம்பு வெட்டி வச்சுருக்கோம். அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஈர கொம்பு. அதனால இந்த கொம்பில் தான் இறக்குறோம் இப்போது. பார்த்து செருப்பு கூட போட்டு வரல, முள். சர்வேஸா ஆனால் கூட நுங்கு போட தானே எடுத்துன்னு வந்தாங்க. என்ன கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன் நுங்க. எப்படி சாப்பிட்றாரு பாருங்க அவரு. நீ தண்ணி மொத்தம் கீழே தான் போகுது, நீ இப்போ ஓட்டு போகிறதில்ல. என்ன சாப்பிட்றா? காயா? அந்த தேன் குழம்பு காய் அறுத்து வந்தோம்ல, அந்த காய் பாருங்கள் நுங்கு எப்படி வருதுன்னு. எவ்வளோ பெருசு பாருங்கள் நுங்கு. இந்த நுங்கு எடுத்து காமி கையில். வெட்ட கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுங்குலாம் வெட்டினா. நமக்கு தேவையான நுங்கு பேத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. ஒரு நுங்கு கூட உடையாமல் சூப்பராக பேத்திருக்காரு பார்த்தீங்களா.
ஓகே பாய் மக்களே. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.